ஹலோ டியர்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் வாய்ஸ் ஆஃப் வினோதினி. ஒரு ஆன்கோயிங் ட்ராமா வந்து நம்ம பார்க்க ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. ட்ராமாவோட நேம் வந்து ட்ரீம் டு யூ. 2026 ரிலீஸ் ஆயிருக்கு. டோட்டலாக 12 எபிசோட். ஜூலை 13 ரிலீஸ் ஆயிருக்குங்க. ஆகஸ்ட் 18 கம்ப்ளீட் ஆகிடும். இது வரைக்கும் 4 எபிசோட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 4 எபிசோட்லையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ட்ராமாவோட கதாநாயகியோட முதல் காதலை, முதல் கனவை ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிடுறான். 15 வருஷத்துக்கு அப்புறமாக திரும்பி வந்து அந்த முதல் காதலையும் முதல் கனவையும் கொடுக்கறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த ரெண்டையுமே நம்ம ஹீரோயினால் எடுத்துக்க முடிஞ்சுதா இல்லையா, அவங்க என்ன முடிவெடுத்தாங்க அப்படிங்கிறது தாங்க கதையே. கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரியெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம கதையோட ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோ பேர் சுபின், ஹீரோயினோட பேர் வந்து ஜியா. இவங்க 2 பேரோட வாழ்க்கையும் கனவுகளும் கிட்டத்தட்ட ஒன்றா தான் ஆரம்பிச்சுது. ஆனால் பாதை மாறி போயிடுச்சு. ஒருத்தவங்களோட கனவு அவங்க உண்மையிலே எதை கனவாக கண்டாங்களோ அதை போய் அடைஞ்சிடுறாங்க. அதுதாங்க நம்ம ஹீரோ. ஒரு ஃபேமஸான ஃபிலிம் டைரக்டராக மாறணும் அப்படிங்கிறது அவரோட ஆசை. அந்த ஆசையை வந்து அவர் அடைஞ்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் 83rd யூரோப்பியன் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் அவார்டை வந்து இவர் வாங்கவும் போகிறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஒரு ரிப்போர்ட்டராக இருக்காங்க. எங்கேயோ போயிட்டு ரிப்போர்ட் எடுக்கிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இது என்னோட கனவு கிடையாது, ஆனால் இப்படி நான் வாழ பழகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அவார்டை வாங்கின கையோட அங்கே கொரியன்லேயும் பேசுகிறாங்க. அதுக்கப்புறமாக இன்டர்வியூ கொடுக்குறப்போ இங்கிலீஷ்லேயும் வந்து ஹீரோ சுபின் பேசுகிறாங்க. வீடியோ கவரேஜ் பண்ணுறப்போ அங்கே ஒர்க் பண்ணுற மக்களை பற்றியெல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தான் வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. ஆனால் அங்கே ஒர்க் பண்ண இவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா இது இவங்களோட கனவு கிடையாது. அதனால ரொம்ப பொருந்தி போய் இங்கே வந்து அவங்களால இருக்கவே முடியல. ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரப்போ அம்மா கிட்டேருந்து கால் வருது. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு தம்பியும் இருப்பாங்க. அம்மா நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. இப்போ ஹீரோயின் வந்துட்டு சியோவில் இவங்க ஒர்க் பிளேஸ்க்கு பக்கத்துலேயே ஒரு வீட்டை வந்து ரெண்டுக்கு எடுத்து தான் தங்கி ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த வீட்டோட ரெண்டையும் அதிகப்படுத்திட்டாங்க. ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிளாக இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க அம்மா கிட்ட ஃபோன் பேசுகிறப்பே தெரியுது. வீட்டுக்கு வந்ததும் இவங்க ஒர்க் பண்ண சமயத்தில் சேத்துல விழுந்திருப்பாங்க இல்லைங்களா. ஸோ ட்ரெஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். ஆனால் முடியல, பயங்கர டயர்டாக இருக்குது. யாராவது எனக்காக பண்ணுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துக்கலாம் தான் தோணுது. ஆனால் யார் வந்து பண்ணுவா? நாளைக்கு எகேன் இந்த ட்ரெஸ் இவங்களுக்கு தேவைப்பட்ட என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே உட்காந்து வாஷ் பண்ணுறாங்க. அப்படி வாஷ் பண்ணிட்டு காய போட்டுட்டே இருக்கிறப்போ டிவி ஆன் ஆயிருக்கும். அதில் வந்துட்டு நம்ம ஹீரோட இன்டர்வியூ தான் ஓடிட்டு இருக்கு. அவார்டு வாங்கினதுக்கு அப்புறமாக ஒரு ப்ரெஸ் மீட்டப் இருந்திருக்கும். அதில் நிறைய கேள்விகள்லாம் கேட்குறாங்க. இந்த மாதிரி உங்களோட அடுத்த ப்ராஜெக்ட் என்ன, அடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறப்போ, அடுத்து நான் வந்து சவுத் கொரியா போக போகிறேன், என்னோட காதலை தேடி போக போகிறேன், என்னோட ஃபர்ஸ்ட் லவை தேடி வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா பார்த்துட்டு சொல்வார். நான் வந்து மறக்கலை, என் ப்ராமிஸையும் நான் மறக்கலை, நான் உன்னை தேடி வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்த ஹீரோயினுக்கு ஷாக்கு. ஏன்னா ஹீரோ தான் ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் லவ். பல வருடங்களுக்கு அப்புறமாக ஹீரோவை இப்போ தான் அவங்க டிவிலேயே பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ யார் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோ சும்மா நச்சுக்கெல்லாம் சொல்லலைங்க, நிஜமாலுமே கிளம்பி வந்துட்டாரு. இன்னும் சொல்ல போனால் அவரோட அசிஸ்டன்ட் ஃப்ரெண்டு கிட்ட கூட சொல்லாமல் வந்துட்டாரு. ஹீரோவோட ஃப்ரெண்டு ஜஸ்ட் ஃப்ரெண்டு மட்டும், அசிஸ்டன்ட் மட்டும் கிடையாதுங்க, ஃபிலிம் ப்ரொடக்ஷன் கம்பெனியோட சிஇஓவும் கூட. வந்ததுக்கப்புறமாக தான் சொல்கிறாங்க, டே நீ சொல்லியிருக்கலாம்ல, உனக்கு நல்ல வெல்கம் கொடுக்கறதுக்காக சவுத் கொரியாவில் வந்து நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறப்ப எனக்கு அதெல்லாம் வேண்டாம், இது என்னோட ஊர், நான் நார்மலாகவே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. வந்தவர் நேராக ஹீரோயின் எங்கே ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலாம் தெரியும். அங்கே ஹீரோயினை பார்க்கறதுக்காக வந்துட்டாங்க. ஆனால் அங்கே இருக்கிறவங்களாம் ரொம்ப ஃபேமஸான பெரிய டேரக்டராக இவரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டு ஆச்சா போச்சான்னு வெல்கம் பண்ணுறாங்க. அதை பார்த்ததும் ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் டக்குனு டேபிள் கீழே குனிஞ்சுப்பாங்க. ஆனால் ஹீரோ அங்கேயும் வந்து என்ன பண்ணுறீங்க ஜெயா அப்படின்னு சொல்லி கேட்க, டக்குன்னு அவங்க நிமிடுறப்போ தலையில் அடிச்சுப்பாங்களா. அப்படியே இங்கே இருந்து கதை இவங்க வந்து ஹைஸ்கூல் படித்த காலகட்டத்துக்கு வருது. ஹீரோயினோட கனவுங்க டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிறது. அதுக்காக கையில் ஒரு கேமரா வச்சுருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒன்று வீடியோ எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ தான் ஒரு கார் வருது, அதையும் வீடியோ எடுக்கிறாங்க. கார்லேருந்து இறங்குறது தான் நம்ம ஹீரோ. வேறு ஸ்கூல்லேருந்து இந்த ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருப்பாங்க. பையன் பார்க்க க்யூட்டாக இருக்கானே அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கிறப்போ எதிர்ச்சியாக பார்த்து நம்ம ஹீரோ ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக வாயை மட்டும் அசப்பாரு. என்னை கேமராவில் பார்க்குறப்போ அது நல்லாவே தெரியுது. ஐயோ நம்மளை பார்த்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்சுப்பாங்க. அப்போ தலை இடிச்சிரும். கிட்டத்தட்ட இவங்க 2 பேரோட சந்திப்பும் இப்படி தான் ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் அவங்க அம்மா தான் வந்திருப்பாங்க நம்ம ஹீரோ விட்டு போகிறதுக்காக. இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமாக அன்னைக்கு நாள் அசம்பிளி நடக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வெயிலில் நிற்கிறாங்க. டீச்சர்ஸ் வந்து ரொம்ப நிலையில் நின்றுட்டு பேசுகிறாங்களா, அதனால் அவங்க பாட்டுக்கு ஸ்பீச் கொடுக்குறாங்க. நீங்கள் தான் இந்த எதிர்கால தூண்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் ஜெயாவால் முடியல, அப்படியே சோர்ந்து போய் மயக்கம் போட்டு விழ நம்ம சூபின் தான் தூக்கிட்டு வருவாங்க. அப்போ கூட மயக்கம் போட்டு விழுந்திருக்கிற ஜெயாக்கு இந்த ஸ்மெல் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து உளிய கிளினிக் இருக்கும் இல்லைங்களா, அங்கேயும் வந்து படுக்க வச்சுட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய நர்ஸ் இருந்துட்டு கொஞ்ச நேரம் பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமாக ஜெயா எழுந்து வருவாங்க. ஆமாம், நான் மயக்க போட்டு விழுந்தா நீ தூக்கியிருக்க கூடாதே, என்னோட ஃப்ரெண்டு தானே தூக்கியிருக்கணும். சரி எப்படியோ ஒன்று,
எப்படியோ அசம்பிளி என்னால் ஸ்டாப் ஆயிடுச்சு இல்லையா, நீ எனக்கு தான் தேங்க்ஸ் பண்ணும் அப்படிங்கிறாங்க. சூபின் திருன்னு முழிப்பார். அப்போ இந்த பொண்ணு நடிச்சிருக்கா, நிஜமாலுமே வெயில்னால மயக்கம் போட்டு விழுகல அப்படிங்கிறது இப்போதான் புரியுது. அது மட்டும் இல்லாமல் கிளாஸை கட்டடிக்கிற மைண்டில் இருக்காங்க நம்ம ஜெயா. கட்டடிச்சுட்டு போகிறப்போ கூடவே சூபினும் வருவாங்க. என்னன்னு தெரியல, ஜெயா பண்ணுறதெல்லாம் ரொம்ப அட்ராக்டிவாக படுது சூபினுக்கு. என்ன சூபினோட லைஃப் வந்து இது வரைக்கும் ரொம்ப ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஒரு ஸ்கேலில் கோடு போட்ட மாதிரி தான் அவரோட லைஃபே இருக்கும். அதுலேருந்து ஜெயாவை வந்து பார்க்குறது, அவள் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. கிளாஸை கட்டடிச்சுட்டு கிரவுண்டில் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறப்போ ஜெயா வந்து கேட்பாங்க, உன் பேர் என்ன? சுபின்னு சொன்னேன்ல. ஆமாம் சுபின், உன்னோட ட்ரீம் என்ன அப்படிங்கிறப்போ, என்ன ட்ரீமு? எனக்கு என்ன ட்ரீம் இருக்குது, என் தாத்தா டாக்டர், என் அப்பாவும் டாக்டர், சியோவில் பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது எங்கள் அப்பாவுக்கு, நானும் டாக்டராக போகிறேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் திரும்பி கேட்பாரு, உனக்கு என்ன ட்ரீம் இருக்குது ஜெயா அப்படிங்கிறப்போ, வார்த்தைக்கு வார்த்தை பேர் சொல்லி கூப்பிடுறது பெண்களுக்கு பிடிக்குமா? எப்படி இருக்க ஜெயா, என்ன பண்ணுற அப்படின்னு எல்லாம் பேசுகிறப்போ நீ ரொம்ப கைண்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, என்ன அது ரொம்ப வீக் பண்ணுது. சரி என் ட்ரீம் என்னன்னு கேட்டேன்ல சொல்கிறேன், ஃபிலிம் டைரக்டர் ஆகணும், அதுதான் என் ட்ரீம் அப்படின்னு சொல்லி. இது புதுசாக இருக்குது, என்னடா இது, நம்ம தாத்தா டாக்டர், நம்ம அப்பா டாக்டர், அதனால நாமளும் டாக்டர் ஆகிறோம். அந்த ட்ரீம் நம்மளது கிடையாது, ஏன்னா நம்ம ஃபேமிலியே டாக்டர் ஃபேமிலி அப்படிங்கிறதுனால வந்தது. ஆனால் இந்த பொண்ணு டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவே வந்து நம்ம சூபினுக்கு தோணியிருக்கும். அதுக்கப்புறமாக இவங்க அப்பாவோட ஹாஸ்பிட்டல் தானுங்க இது, அப்பா பார்க்கறதுக்காக சூபின் வந்திருப்பாங்க. அப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் ஜெயாவை பார்ப்பாங்க. இவன் எங்கே போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தா இந்த ஹாஸ்பிட்டலோட மொட்டை மாடிக்கு போயிட்டு அங்கே கேமராவெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜெயா வெயிட் பண்ணுறாங்க சன்செட்காக, அந்த ஃபுட்டேஜ் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இன்னும் கொஞ்சம் ½ hour டைம் இருக்குது, எல்லாம் செட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கலாமே அப்படின்னு உட்காந்தவங்க நல்லாவே தூங்கி போயிடுறாங்க. பக்கத்தில் வந்து உட்காந்து சூபினும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்ட்டு அவரும் தூங்கிடுவாரு. எந்திரிச்சு ஜெயாவுக்கு ஒரு செகண்ட் பயந்துடுவா. அதுக்கப்புறமாக தான் ரொம்ப நேரம் தூங்கிட்ட போல இருக்கு, இருட்டிடுச்சு. சரி கண்டிப்பாக ஃபுட்டேஜ் கிடச்சிருக்கும், அது என்னதுன்னு நான் வீட்டுக்கு போய் செக் பண்ணிக்கிறேன், கேமராவில் கிளம்பணும், இல்லைன்னா செக்யூரிட்டி இப்போ வந்து செக் பண்ண வருவாங்க, மொட்டை மாடிக்கு கூட வருவாங்க அப்படிங்கிறப்போ அந்த டைமிங்கெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சூபின் கேட்க, எனக்கு எல்லா டைமிங்கும் தெரியும் அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வரலாம் அப்படிங்கிறதுக்குள்ள அங்கே இருக்கிற செக்யூரிட்டி கிட்ட மாட்டிக்கிறாங்க. சூபினுக்கு பயம் இல்லை, என்ன எந்த நேரத்துக்கு எதுக்கடா வந்தேன்னு அப்பா கேட்பார், என்ன இவங்க ஹாஸ்பிட்டல் தான் இல்லையா, பயம் இல்லை, பட் இருந்தாலும் நிற்காத சூபின் ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு ஓடி வருவாங்க. சூபினுக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது, பிடிச்சிருக்கு. அப்படி ஓடி வர்றப்போ தலையில் இருக்கிற ஹேர் பேண்ட் கலண்டு விழுந்து அப்படியே காற்றுல முடி அப்படியே அலைப்பாய டிஃப்ரெண்ட்டாக தெரியுறான் நம்ம ஜெயா வந்து சூபினுக்கு. சூபின் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகவும் செய்கிறான். அதுவும் கையை பிடிச்சிட்டு ஓடி வந்திருப்பாங்களா, கையை விடலாம் அப்படிங்கிறப்போ ஜெயா விடாமல் சுண்டுவரில் பிடிச்சிக்கிட்டு, இனிமேல் இந்த மாதிரி எந்த திருட்டுத்தனம் பண்ணாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்தே பண்ணலாம், நீ நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஜெயா என்ன கேட்டாலும் என்ன பேசினாலும் சூபினால மறுக்கவே முடியல. அடுத்த நாள் அம்மா கூட ஸ்கூலுக்கு வந்துக்கிட்டே இருக்கிறப்போ ஜெயா ரோட்டில் என்ன ஏதோ ஒரு பாட்டிமா வீடியோ எடுக்கிறத பார்த்துடுவான் சூபின். அம்மா நீங்கள் போங்க, நான் இங்கேருந்து வாக்கிங்லேயே ஸ்கூலுக்கு போகிறேம்மா, வாக் பண்ணும் போல தோணுது அப்படிங்கிறப்ப சரிப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அம்மா கார் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த பக்கம் வந்து என்ன ஏதுன்னு பார்த்தது பாட்டிமா வந்து வளைச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. என்னமோ ஃப்ரேம் மிஸ் ஆகுது அப்படிங்கிறப்போ கொஞ்சம் நிழல் விழுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சூபின் ஐடியா கொடுக்க அதே மாதிரி பண்ணுறாங்க. அப்போ இங்கே ஒரு ஆள் வந்து குடிச்சிட்டு போதையில் படுத்து கிடப்பான். இவங்க நோயின்னு பேசிக்கிட்டே இருக்கிறது அந்த ஆளுக்கு டிஸ்டர்பாக இருக்குது. அவன் எழுந்து வந்து சண்டை போட, கேமராவை பிடுங்கி உடைக்க போக, கேமராக்கு தான் ஆடக்கூடாது அப்படின்னு தனக்கு அடிப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சூபின் கேட்ச் பிடிச்சிப்பாங்க. சில அங்கே ஒரு போலீஸ் கார் வரும், ஆனால் அதுக்குள்ள அந்த குடிகார சூபினை போட்டு பயங்கரமாக அடிச்சிருவாங்க. ஆனால் கேமராக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக இருப்பான். ஜெயாக்கு ஒரு மாதிரி ஆகும். ஜெயா கேட்பா, நீ ஏப்பா இந்த அளவுக்கு பண்ணுற, கேமரா உடஞ்சு போயிட்டு போகுது, உள்ள மெமரி கார்டு இருக்கு எடுத்து போட்டுக்கலாம் அப்படிங்கிறப்போ, இல்லை இது உனக்கு முக்கியம் இல்லையா, நீ வந்து வீடியோ எடுக்கிறது உன்னோட அந்த ஆம்பிஷன் எல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு, ஆக்சுவலாக எனக்கு கூட ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஆசை அப்படிங்கிறாங்க. இதை பாரு, கனவு அப்படிங்கிறது அவங்களுக்கு தனித்துவமாக இருக்கணும், எனக்கு பிடிச்சிருக்கு, நீ என் கூட இருக்க அப்படிங்கிறதுனால உனக்கு வரக்கூடாது. இல்லை ஜெயா, என் கனவையே நான் உன் கூட பழகினதுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன், டாக்டர் ஆகணுங்கிறது என் கனவு கிடையாது, என் தாத்தா அப்பாலாம் டாக்டர், அதனால நீயும் தாண்டா டாக்டர் அப்படின்னு சின்ன வயசுலேருந்து சொல்லிட்டாங்களே தவிர்த்து அது நிஜமாக எனக்கு பிடிச்சிருக்கான்னு கூட யாரும் கேட்டதில்லை. ஆனால் உன்னோட கனவுகளை பார்க்குறப்போ எனக்கும் அந்த ஆசை வருது, அப்போ இதுதான் என்னோட ஆசைன்னு நான் நினைக்கிறேன், எனக்குள்ளது இருந்தது எனக்கே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமாக இவங்க 2 பேரும் சேர்ந்து தாங்க ஏதை பார்த்தாலும் வீடியோ கவரேஜ் பண்ணுறது, இந்த ஃபிலிம்ஸை பற்றியே பேசுறது, கதை எழுதுறது, டைலாக்ஸ் எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இது எல்லாத்தையும் யோசிச்சு முடிக்கிறதுக்கு தனியாக நம்ம சூபினை கூப்பிட்டு வந்துட்டு இவங்க கேட்பாங்க, ஜெயா என்ன தைரியம் தான் இங்கே வந்திருப்ப, எதுக்காக வந்த, ஏன் வந்த, என்ன உடனே உன் ஃபர்ஸ்ட் லவ் பார்க்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு நான் மெல்ட் ஆயிடுவே நினச்சிட்டு இருக்கியா, என்னோட முதல் கனவு, முதல் ஆசை, முதல் காதல் எல்லாத்தையும் தூக்கிட்டு போனவன் நீ, எனக்கு எதுவும் வேண்டாம், நீயும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ஷாக பேசிட்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறமாக தன்னோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக இதை பற்றியெல்லாம் பேசி புலம்புறதுக்காக நம்ம ஜெயா வருவாங்க. இவங்க வந்து நம்ம ஜெயாவோட ஃப்ரெண்டு, அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சூபினுக்கும் இவங்க யார் என்ன அப்படிங்கிறது தெரியும். இவங்க வந்துட்டு இங்கே கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு எப்படியாவது ஒரு ஃபேமஸான ஹீரோ ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கிடைக்கிற சின்ன சின்ன ரோலெல்லாம் கூட நடிச்சிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெயா சூபின் லைஃப்ல என்ன நடந்தது அப்படிங்கிறது இவருக்கும் நல்லா தெரியும். இதை பற்றி எல்லாம் பேசி புலம்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சூபின் பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டாரு இல்லைங்களா, அங்கே நிறைய வேலையெல்லாம் இருக்கும். அதை பற்றி எல்லாம் வந்துட்டு தன்னோட ஃப்ரெண்டு செக்ரட்டரி கிட்டையும் இன்னொரு லேடி கிட்டையும் பேசிட்டு இருக்கிற சமயத்தில் அந்த பக்கம் ஒரு பொண்ணு வருவாங்க. இவங்க வந்து ஹானா, ஃபேமஸான ஆக்ட்ரஸ்,
இவங்களுக்கு நம்ம ஹீரோ சுபின்னு சுத்தமா பிடிக்காது. ஏன்னா அவரோட டைரக்ஷன்ல ஒரு ஃபிலிம்ல வந்து இவங்க நடிக்கிறதாக இருக்கும். பட் வந்து இந்த ஹீரோயின் வந்து செட் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சூபின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால ஹேனாக்கு பயங்கர கோபம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சூபின் ஒரு டைரக்டர் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்டு பெருசா கண்டுக்காம வந்துருவாரு. அப்பதான் எதிர்ச்சியா நம்ம ஜெயாவோட ஃப்ரெண்டை பார்ப்பாங்க. பார்த்துட்டு என்னடா எப்படி இருக்க, ஏது இருக்க, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சகஜமாவும் உண்மையாவும் தான் பேசுவாரு நம்ம சுபின். பட் வந்து நீ வந்து ஜெயாவோட மனசை உடைச்சிருக்க, அதனால அந்த கோபம் வந்து எனக்கும் இருக்கு, ஏன்னா அவன் என் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது கோவத்தோட இவங்க பேசுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெயோட நம்பர் கிடைக்குமா அப்படின்னு கேட்கறதுக்கு இவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி எழுந்து வந்துருவாரு. ஏன்னா இவர் இந்த டெலிவரி ஒர்க்கும் பார்த்துட்டு இருப்பாரு, ஃபுட் டெலிவரிக்காக தான் இங்கே வந்திருப்பாங்க. ஏன்னா இது எல்லாரும் நம்மளால இவ்வளோ கோவமா இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சுபினுக்கு இருக்கும். அதுக்கப்புறமாக இந்த ஜெயாவோட ஃப்ரெண்ட் எடுத்துட்டு இங்கே ஃபுட்டை வாங்கிட்டு டெலிவரி பண்ணுறதுக்கு ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்களா, அங்கே ஒரு ஆட் ஷூட் பண்ணுறதாக இருக்கும். அங்கே ஹேனா இருந்திருப்பாங்க. பட் ஆட் ஷூட் பண்ணுறதுக்காக ஹீரோ வந்துட்டு வரல, அந்த ஆட் ஷூட்டோட ஹீரோ வந்து வரல. அதில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ ஃபுட் டெலிவரி பண்ண வந்த ஜெயாவோட ஃப்ரெண்டை பார்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு நடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் செய்கிறாங்க. ஹேனாவை பார்த்ததும் ஜெயாவோட ஃப்ரெண்டு கூட அப்படியே பேண்ட் பார்ப்பாரு. அதுக்கப்புறம் நடிக்கவும் செய்கிறாங்க. இவங்க 2 பேரும் அந்த ஆட் ஷூட் முடிச்சதுக்கு அப்புறமாக ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க ஆட் ஷூட்காக. அதை வந்து கிஃப்ட் மாதிரி கொடுக்குறாங்க. ஆனால் சைன் பண்ணி கொடுக்க மாட்டேன், ஏன்னா நீங்கள் என்னோட ஃபேன் இல்லை, என் ஃபேன்ஸுக்கு வந்து நான் சைன் பண்ணி கொடுப்பேன்னு கொடுத்துட்டு போவாங்க. அதுக்கப்புறமாக ஏதோ ஒரு கேமரா என்னமோ வாங்க வேண்டியதாக இருக்கும் நம்மளோட ஹீரோயின் ஜெயாவுக்கு. அங்கே நம்ம சுபின் கிட்ட பேசிகிட்டே இருக்கிறப்போ ஜெயாவோட ஃப்ரெண்டு இந்த ஃபோனில் பேசிட்டு அப்படியே வந்து தாண்டி போவார். இந்த மாதிரி செகண்ட் மார்க்கெட் எல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து கேபேஜ் மார்க்கெட்னு சொல்லுவாங்களாம், ஆன்லைன் ஆப் அப்படி ஒன்று இருக்குது. அங்கே போய் நீ செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறது அவர் கேட்டவர். அது என்ன ஆப் என்ன எது அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்க்குறப்போ அப்போ தான் தெரிய வருது கொஞ்சம் பணம் தேவை இருக்குது நம்மளோட ஜெயாவுக்கு. அதனால இவங்ககிட்ட நிறைய வீடியோ கேசட்ஸ் எல்லாம் இருக்கும், கொஞ்சம் பழைய கேசட்ஸ் தான். இது நம்ம போஸ்ட் பண்ணுவோம், யாராவது வேணா வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே இருக்க ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருப்பாங்க. போஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. அதை பார்க்குற நம்மளோட சுபின் தான் வாங்கிக்கிறதாக சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஐடியா பார்க்குறப்போ இது சுபின் அப்படிங்கிறது தெரியறதில்ல. சரி அப்படின்னு ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி அங்கே கொண்டு கொடுக்குறேன்னு சொல்லிடுறாங்க. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது சூபின்னு சொல்லிட்டு. வீடியோ கேசட்ஸை கொடுக்கறதுக்கு நம்மளோட ஜெயாக்கு மனசு இல்லை. பட் சூபின் இருந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் படித்தேன், அதில் நீ அழுது எழுதியிருக்க, எவ்வளோ வருடங்களோட மெமரிஸ் அப்படி இப்படின்னு எழுதியிருக்க, அது எல்லாத்தையும் நான் பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் நீ கோட் பண்ண விலையை விட 10 மடங்கு நான் பணம் கொடுக்குறேன் அப்படிங்கிறப்ப பணத்தேவை இருக்கிற ஜெயா ஒரு செகண்ட் யோசிக்கிறேன். பட் இருந்தாலும் தன்மானம் இடம் கொடுக்க மாட்டேங்குது. இந்த பாரு ஜெயா, நான் பணத்தை வச்சு உன்னை மடக்கணும்னு நினைக்கல, அது எனக்கு தேவையும் இல்லை. உன்னோட முதல் காதல் முதல் கனவு 2 திருப்பி கொடுக்கறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஆனால் அதில் ஃபர்ஸ்ட் உன்னோட முதல் கனவு அது நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து மேலே வைக்கிறாங்க. ஜாங் ஜம் லவ் சாங் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு கதை எழுதியிருப்பாங்க. எப்பன்னா இவங்களாம் ஹைஸ்கூல் படிச்சப்பவே அதுக்கு ஒரு ப்ராப்பரான எண்டிங்கை வந்து இவங்க எழுதியிருக்க மாட்டாங்க. எண்டிங்குக்காக இவங்க ஒர்க் பண்ணியிருப்பாங்க, எண்டிங் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான ஒர்க்கில் இருந்தப்போ இவங்க 2 பேரும் பிரிஞ்சிருப்பாங்க. நம்ம கம்ப்ளீட் பண்ணணும், இதுதான் உன்னோட முதல் ஆசை முதல் கனவு அப்படிங்கிறப்போ இதை பார்த்ததும் ஜெயாக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா இந்த கனவுக்காக இவங்க எவ்வளோ பெரிய விலை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஜெயாக்கு தான் தெரியும். காஃபியை தூக்கி அந்த ஸ்கிரிப்ட் மேலே கொட்டிட்டு அங்கேருந்து வந்துருவாங்க. அங்கே வெளியே வரப்போ நல்ல மழை, பின்னுக்கவே கொடை எடுத்துட்டு வருவார் நம்மளோட சூபின். வந்தவர் ஏன் ஜெயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக 15 வருஷம் கழிச்சு பொறுமையாக வந்து நான் உன்னை பாதியில் விட்டுட்டு போனதுக்கு சாரிங்கிற, இந்த ஸ்கிரிப்டை என்கிட்ட கொடுக்குற, எண்டிங்கை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு இதையே வந்து நம்ம நல்ல ஒரு மெலோ ட்ராமாவாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு புரியல, என் லைஃப்பில் உன்னை பார்த்து நான் ரொம்ப ரெக்ரெட்டாக ஃபீல் பண்ணுறேன். இப்போ நீ கண்ணு முனுக்க வந்து நிற்கிறதையும் எனக்கு பார்க்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்பதாங்க நம்மளுக்கு தெரிய வருது. இவங்க ஹைஸ்கூல் படிச்சுட்டு இருந்தப்போ என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு தெரியல. இந்த சூபின் வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டு ஜெயா வெயிட் பண்ணியிருப்பாங்க. பயங்கரமாக மழை வந்திருக்கும். ஜெயா வந்துட்டு இந்த மாதிரி இந்த ஸ்கிரிப்ட் நம்மளோடது, இதுக்காக நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை முடியாதுன்னு சூபின் சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த ஸ்கிரிப்டை ஜெயாவாக கொடுத்துட்டு அங்கேருந்து ஓடி வந்திருப்பாங்க. இதோட இங்கே எபிசோட் 1 கம்ப்ளீட் ஆகுதுங்க. இப்போ எபிசோட் 2ஓட ஸ்டார்டிங் சீனில் இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் ஹைஸ்கூல் படிச்சுட்டு இருந்தப்போ எந்த அளவுக்கு ஒரு ஃபிலிம் டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிறது நம்ம ஜெயாக்கு ஆசையாக இருந்திருக்கும். அப்படின்னா இவங்க கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஜாம்பி மாதிரி மேக்கப் எல்லாம் போட்டு ஒரு ஜாம்பி மூவி எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் கேம்பஸ்குள்ளேயே அதை பண்ணியிருப்பாங்க. தெரிய வந்து பனிஷ்மெண்ட் எல்லாம் கூட வாங்கியிருப்பாங்க. டீச்சர் வந்து திட்டிட்டு போவாங்க, நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு இங்கே ஃபிலிம் டைரக்ட் பண்ணுறதுக்கு கிடையாது அப்படின்னு திட்டிட்டு போயிருப்பாங்க. அதுவும் எப்படின்னா இது சாதாரணமாக வந்து நம்ம சும்மா ஒரு கேமரா இருக்க எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது, பர்ஃபெக்ஷனோட ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஜெயா. அது எல்லாத்தையும் அப்போ இருந்து சூபின் பார்த்துருக்காங்க. ஜஸ்ட் நம்மள ஸ்டூடெண்ட்ஸ் தான், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தான் வந்துட்டு வீடியோ எடுக்க முடியும், ஒரு படத்தையோ இல்லை ஒரு ஷார்ட் ஃபிலிமையோ. பட் அதில் இவ்வளோ மெனக்கேட்டாலே இவ்வளோ எஃபெக்ட் போட்டாலே பர்ஃபெக்ஷன் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருந்தே வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன மார்க்கெட்டுக்கு போனால் அங்கே காய்கறி விற்கிற பாட்டிமாங்களை வீடியோ எடுக்கிறது, கண்ணா பின்னான்னு எல்லாத்தையும் அழகாக வீடியோ எடுக்கிறாங்க. தன் வீட்டுக்கும் சூபினை கூப்பிடுறாங்க. ஆனால் அம்மாவுக்கு தெரியாமல் தன் ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டு இவங்க எடுத்த ஃபுட்டேஜ் எல்லாம் போட்டு பார்க்குறாங்க. அதுக்கப்புறமாக இந்த ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸே வந்துட்டு இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் எடுத்து அதை வந்துட்டு ரிலீஸ் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜிங்கில் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸும் கிடைச்சிருக்கு, அவார்டும் கிடைச்சிருக்கு. அப்போ கூட யாருமே வந்திருக்க மாட்டாங்க, இவங்க மட்டும் தான் தனியாக போயிருப்பாங்க ஜெயா. ஆனால் அதை தெரிஞ்சுக்கிட்டு மத்தியானம் மேலே கிளாஸை கட் அடிச்சுட்டு செவிரேறி குதிச்சு பஸ்ஸை பிடிச்சி ஜெயா வந்து என்கரேஜ் பண்ணணும், அவார்டு வாங்குறப்போ தனியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்திருப்பாங்க. அவர் வர்றதுக்குள்ள அங்கே இருக்கிறவங்க கேட்பாங்க, ஹோஸ்ட் பண்ணவங்க, இந்த மாதிரி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரலையா அப்படிங்கிறப்போ
நான் தான் வந்திருக்கேன், என்ன ப்ரைஸ் பண்ணி நான் யாரு கூட ஷேர் பண்ணிக்க வேண்டாம் இல்லையா அப்படிங்கிறப்ப அங்கே நம்மளோட சூபின் வந்து நிற்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஜெயாக்கு. அது வரைக்கும் ஜெயாக்குள்ள ஒரு நெடல் இருந்துகிட்டே இருந்தது. நம்ம கூட இருக்கிறதுனால தான் இவன் வந்து நானும் ஃபிலிம் டைரக்டர் ஆகணும் அப்படி நல்லா யோசிக்கிறானே தவிர்த்து இது அவனோட ட்ரீம் இல்லையோ நினச்சவங்க. பட் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்மளுக்காக வந்திருக்கான், இவ்வளோ பண்ணுறான் அப்படிங்கிறப்போ ஓகே நம்ம 2 பேர் சேர்ந்து ஒரு ஸ்டோரி எழுதலாம், அதை தான் நம்ம ஃபஸ்ட்டாக வந்து டைரக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அதான் இருக்க போகுது அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. அதுக்கப்புறமாக சூபின் வீட்டுக்கு வராரு. அவருக்கு பயமாக இருக்குது. ஏன்னா டிரைவரை பல்லாரம் அவங்க அப்பா அடிக்கிறாங்க. ஏன்னா பையன் பாதிக்கு மேலே கிளாஸில் இல்லை ஆஃப்டர்நூனுக்கு மேலே அதில் தெரிய வந்ததுனால அடிச்சிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. ஏன்னா பாதிக்கு மேலே ஸ்கூலுக்கு வரல அப்படின்னா ஆஃப்டர்நூனுக்கு மேலே இவர் ஸ்கூலுக்கு போக நேரம் வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்போ பேக் எங்கே இருக்கும், ஸ்கூலில் தானே. பேக் மட்டும் வீட்டுக்கு வந்திருக்கு. உள்ளே போகிறதுக்கே பயமாக இருக்குது. அப்பா வந்து அப்படியே செடியெல்லாம் தொடச்சிட்டு இருப்பாங்க. டேய் பேக் எடுத்துகிட்டு போ அப்படிங்கிறோம், பயந்துட்டு எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ அப்பா கிட்டக்க வந்து இதை பாரு, இந்த வீட்டில் இருக்கிற செடியிலிருந்து டேபிள் சேர்லேருந்து எல்லாமே ஒரு டிசிப்ளினோடு இருக்கணும்னு நான் நினைப்பேன். அதுக்கு மட்டும் கிடையாது, நீயும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அதே மாதிரி தான் இந்த பக்கம் நம்ம ஜெயா வீட்லயும் அவங்க அம்மா வந்து திட்டுறாங்க. நிறைய ஃபிலிம்ஸ் பார்க்கறதுக்காக ஜெயா கேசட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்களா, அதில் அவங்க அம்மா தூக்கி போட பார்க்குறாங்க. ஏமா இப்படி பண்ற, நான் அப்படி என்னம்மா கேட்டுட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தனி ரூம் இருக்கு, அந்த ரூம் அவங்க எப்படியெல்லாம் வச்சுக்கணும்னு நினச்சிருக்காங்களோ அப்படி மாதிரி வச்சிருக்காங்க. நான் அதை தான் கேட்டேனா, இல்லை எனக்கு ஸ்கூட்டி வாங்கி கொடு, சைக்கிள் வாங்கி கொடுன்னு கேட்டேனா, நான் மேக்கப் பண்ணிக்க போறேன், இது வேணும் அது வேணும்னு கேட்டேனா, என்னோட ட்ரீம்மா, அதை நோக்கி நான் போறதுக்கு மட்டும் என்ன விடுன்னு தானே கேட்டேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கூட கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதையும் உங்க அம்மா கண்டுக்க மாட்டாங்க, பயங்கரமா திட்டி விட்டுருவாங்க. நம்மளோட ஜெயா வந்துட்டு மனசொடைஞ்சு போயிட்டு ஒரு இடத்துல வந்து உட்காந்துருப்பாங்க. அப்பா திட்டினதுனால மனசொடைஞ்சு போயிட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருப்பாரு சூபின். அவர் அங்கே உட்காந்துட்டு இருக்க ஜெயாவை பார்த்து என்னாச்சு ஏதாச்சு தைரியமா இரு அப்படிங்கிறாங்க. அம்மா திட்டாங்க தான் நான் வந்தேன். சரி நீ என்ன இந்த பக்கம் அப்படிங்கிறதுக்கு, இல்லை டெலபதி எனக்கு தோணுச்சு நீ வெளியே இருப்பேன்ட்டு அதான் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு தவிர்த்து அப்பா தன்னை திட்டினார் அப்படிங்கிறத சூபின் சொல்ல. அதுக்கப்புறம் 2 பேர் தனியாக உட்காந்து பேசுகிறப்போ சூபின் தன் மனசில் இருக்கிறத சொல்கிறாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் லவ் அப்படிங்கிறது நீ தான், என்னோட ஃபர்ஸ்ட் லவ்வோட ட்ரீம் தான் என்னோட ட்ரீமும் அப்படின்னு சொல்ல. அப்போ என்ன ரியாக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜெயாக்கு தெரியல. அதுக்கப்புறமா எகெயின் இவங்க எடுத்து ஃபுட்டேஜ் எல்லாம் போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ, ஆமாம் நேற்று தான் சொன்னியே நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, அப்போ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் லவ், ஃபர்ஸ்ட் கிஸ்ஸும் கூட அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிஸ் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. சூபினால முடியல, நம்ம ஹை ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருக்கோம், கொஞ்சம் பொறுமையாரு அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை ஜெயா வந்து ரொம்ப பெலாட்டா பண்ணுறாங்க. அது வந்து சூபினுக்கு புரியுது, இந்த லவ்வை சீரியஸாக எடுத்துக்கல, அவளுக்குள்ள அந்த லவ் வந்து இன்னும் ஆழமாக வரல, லவ் பண்ணுறாளா அப்படிங்கிறது கூட தெரியல. ஏன்னா ஓகே லவ் பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் கிஸ்லேருந்து நம்ம லவ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாள் அப்படின்ட்டு பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லிடுவாரு. அதுக்கு அடுத்தடுத்து வந்த நாட்கள் எல்லாம் இவங்களுக்குள்ள இருக்கிற லவ்வும் ஸ்ட்ராங் ஆகுது. இவங்க ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்காங்க, அதுவும் ஸ்ட்ராங் ஆகுது. இப்போ எகைன் கதை பிரசன்ட்டுக்கு வருதுங்க. நம்ம ஜெயா ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த டெலிவிஷன் கம்பெனிக்கு இன்டர்வியூ கொடுக்கறதுக்காக நம்மளோட சுபின் வராங்க. சுபின் அவங்க கேட்டிருந்திருப்பாங்க, ஜெயாக்காக தான் இவர் வராரு. இவங்க டெலிவிஷன் கம்பெனிக்கு இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா லைவ் லொகேஷனுக்கு போய் தான் இந்த இன்டர்வியூ எடுப்பாங்க. ஒரு திராட்சை தோட்டத்தில் வச்சு தான் இன்டர்வியூ எடுக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. அங்கே வந்த சமயத்தில் நிறைய ஃபீமேல் ஃபேன்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா சுபினுக்கு, அவங்கெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, எல்லாரும் பார்க்குறாங்க. ஈவன் நம்ம ஜெயா கூட இருக்கிற ஃப்ரெண்டு கூட சொல்கிறாங்க, பாரு இவர் வந்து டைரக்டர் ஆகிறதுக்கு பதிலாக ஒரு ஹீரோவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிப்பாங்க. இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வாசிச்சு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகுது. இன்டர்வியூ எடுக்கிறப்போ ரொம்ப ப்ரொஃபஷனலாக நடந்துக்கிறாங்க நம்மளோட ஜெயா. நிறையா இந்த ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது பர்சனல் விஷயம், ப்ரொஃபஷனலை வந்து பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஆனால் சூபினுக்கு எரிஞ்செரிஞ்சு விழுவா, சிரிச்சு சிரிச்சு பேசுகிறாளே அப்படின்ட்டு இருக்கு. அப்புறம் தான் புரியுது, ஓகே கேமரா ஆன்ல இருக்கு, அதனால தான் இப்படி இருக்கு அப்படின்னு புரியுது. கடைசியாக கேள்வி, நீங்கள் இங்கே வரதுக்கான காரணம் என்ன, நீங்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் நிறைய மூவிஸ் எல்லாம் எடுத்திருக்கீங்க இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டு முடிக்க, இங்கே வந்து என்னோட ஃபர்ஸ்ட் லவ்க்காக, அது சும்மா அங்கே ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு கேமராக்காக சொல்லலை, உண்மையாக தான் சொன்னேன் அப்படிங்கிறப்போ இப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல நம்மளோட ஜெயாக்கு. அப்படியே இந்த திராட்சையை கீழே போட்டுருவாங்க. இப்படி ஒரு பக்கம் நடக்கிற சமயத்தில் இந்த பக்கம் ஃபுட் டெலிவரி ஜாபையும் பார்த்துக்கிட்டு எங்கெல்லாம் வந்துட்டு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் போயிட்டு இந்த மாதிரி என்னோட ஃபோட்டோஸ் எல்லாம் இதுதான் நான் நடிச்சு காட்டுவேன், ஏதாவது ஆடிஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க ஜெயாவோட ஃப்ரெண்டு. அந்த சமயத்தில் ஒருத்தரை பார்க்குறாங்க. இவர் இப்போ ஹானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ஆக்ட்ரஸை பார்த்தோம் இல்லைங்களா, அவங்களுக்கு மேனேஜராக இருக்காரு. ஆனால் அவரும் ஜெயாவோட ஃப்ரெண்டான இந்த பையனும் வேற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணப்போ ஒன்றா ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அது சம்மந்தமாக எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அந்த கம்பெனி இழுத்து மூடினதுனால தான் நம்மளுக்கு வேலையெல்லாம் போயிடுச்சுன்னு பேசிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவர் வந்துட்டு ஹேனாவுக்கு மேனேஜராக ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அவர் கேட்பாரு, என்னப்பா இன்னும் வந்து ஆடிஷன் தான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கியா, பண்ணிட்டு தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி பேசிட்டு, நடிக்கிறதெல்லாம் விட்டுரு, வேற ஏதாவது வேலை இருந்தால் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிமோட்டிவேட்டிங்காக பேசுவாங்களா. இது எல்லாத்தையும் மேலே இருந்து ஹேனா பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு மேனேஜர் வருவார். மேனேஜர் கிட்ட கேட்டுக்க மாட்டாங்க, ஃபுட்டு சாப்பிடலாம் அப்படிங்கிறப்போ அங்கே வந்து அம்மா இருப்பாங்க, ஹேனாவோட அம்மா. அவங்க பயங்கரமான கண்ட்ரோலுங்க, ஹேனாவை பயங்கர டாமினேட்டிங். சாப்பிடாத, இப்போ நீ வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்க வேண்டியதாக இருக்குது, வெயிட் போட்டுருவேன், அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ராமா முடிகிற வரைக்கும் நீ அதிகமாக சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹேனாவை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ட்ராமாலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமாக அங்கே அந்த ட்ராமாவில் ஒர்க் பண்ண ஹீரோயின்ஸு, கோ ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இன்டர்வியூ கொடுப்பாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி இன்டர்வியூவில் ஒரு ரிப்போர்ட்டர் கேட்பாங்க, ஹேனா உங்கள் கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருக்கு, இவர் கூட ரொம்ப வந்து நல்லா நடிச்சிருக்கீங்க, நீங்கள் இது கூட லவ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஹீரோ வேணுக்குன்னே
ஹேனாக்கு லவ்வெல்லாம் வராது. ஏன்னா அவங்க அம்மா தானே எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அவங்க அம்மாவை தாண்டி தான் லவ்வே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குத்தெல்லாம் ஆன்சர் பண்ணிடுவார். இது ஹேனாக்கு சுருன்னு ஆகிடும். பட் இருந்தாலும் மீடியா முன்னாடி கேமராஸ்லாம் பார்க்குதுன்ட்டு சிரிச்சு சமாளித்து இந்த கதையில் தன் கூட நடித்த அந்த ஹீரோவை பார்த்து நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கிண்டலாக கேட்டுருவாங்க. இவருக்கு எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டே தெரியல. இனிமே பெரிய இவ மாதிரி இவரை நான் லவ் பண்ணுறேன், எனக்கு வேற பொண்ணே கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்மெண்ட்டில் பயங்கரமாக கண்ணா பின்னான்னு கற்றுன்னு கத்தி பேசிட்டு வருவார். இதை ஹேனா பார்த்துட்டு அம்மா இவன் இந்த ஹீரோ இருக்கான் இல்லையா என் கூட இந்த ட்ராமாவில் நடித்தவன் என்னை பற்றி அப்படின்னு ஆரம்பிக்க வச்சு ஹேனா ப்ளீஸும் அம்மாட்ட சொல்லாத அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுருக்காங்க, அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸும் வந்து ரொம்ப ஹையாக தான் இருக்குது, இவனுக்கு எதாவது பாதிப்பு வந்துருமோன்னு பயப்படுறாங்க. ஆனால் அதில் சும்மா ஆனால் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணவே இல்லை. என்னடா என்னமோ என் அம்மா என்ன கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு சொன்ன, நீயே கிட்டத்தட்ட இன்டெரக்டாக எங்கள் அம்மா கண்ட்ரோலில் தான் இருக்க, இதுக்கப்புறம் என்கிட்ட வச்சுக்க கூடாது என்ன அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறமாக இந்த பக்கம் நம்ம சூபினையும் ஜெயவன் தான் காட்டுறாங்க. சூபினோட ஷர்ட்டில் வந்துட்டு பட்டன் பிஞ்சு போயிருக்கோங்க. அதை ஜெயா தான் வந்துட்டு தைச்சு கொடுப்பாங்க. தைச்சு கொடுத்துட்டு ஓகே நாளைக்கு கண்டினியூட்டி மிஸ் ஆகக்கூடாது அப்படின்ட்டு போக பார்க்க ஜெயா ஒரு நிமிஷம், ஃபர்ஸ்ட் லெவல் லைஃப்பில் யாராலையும் மறக்க முடியாது, என் சுச்சுவேஷன் என்னென்னு அப்படின்னு சொல்லிட்டு நீ கேட்கவும் இல்லை, அதை பற்றி நானும் சொல்லலை, எல்லாம் பேசிக்காமல் புரிஞ்சுக்காம இப்படி இருந்தால் என்ன அர்த்தம், மனசு விட்டு பேசு, நிறைய விஷயங்களை நானும் பேச வேண்டியது இருக்குது அப்படிங்கிறப்போ இவங்களுக்கு அது மனசே வரல. அது மட்டும் இல்லாமல் இப்போவும் நீ தான் மனசில் இருக்க, என்னோட ஃபர்ஸ்ட் லவ்வும் நீ தான் லாஸ்ட் லவ்வும் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணலான்னு வருவார். பயப்படாத ஜெயா, நாம் ஒன்றும் ஹைஸ்கூல் பசங்க கிடையாது, நாம் வளர்ந்துட்டோம், நம்ம லைஃபுக்கு நாம் என்ன முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண வர்றப்போ அந்த ஃப்ளவர் பொக்கை எடுத்து அடிச்சுட்டு ராஸ்கல் அப்படின்னு சொல்லி திட்டி விட்டு இவங்க வந்துருவாங்க. இந்த அளவுக்கு ஜெயா கோவமா இருக்காங்க அப்படிங்கிறத அப்பதாங்க நம்மளுக்கு காட்டுறாங்க ஃப்ளாஷ்பேக்ல. என்னாச்சு ஏதாச்சும் தெரியல, நம்ம சூபின் வந்து ஸ்கூலுக்கு வந்திருக்க மாட்டாங்க, சூபின் வீட்டுக்கு தான் தெரியும். ராத்திரி பகலுமா அங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. சூபின்னு சொல்லிட்டு கத்திருப்பாங்க, உள்ள இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வந்திருக்காது. ஒரு நாள் நல்ல ஜோனு மழை, அந்த மழையில கூட ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இதுக்கு மேலே என்ன அப்படின்ட்டு போக பார்க்க அதுக்கப்புறமாக தான் சூபின் வந்துட்டு கொடையை பிடிச்சிட்டு வெளியே வந்திருப்பாங்க. ஜெயா இல்லைன்னு சொல்லிட்டு ஜெயா போய் டக்குன்னு ஹக் பண்ணிக்கிட்டு என்ன ஆச்சு, நான் உன்னை பார்க்கறதுக்கு எத்தனை நாள் வந்திருக்கேன் தெரியுமா, நைட்டெல்லாம் இங்கே வெயிட் பண்ணி இருந்திருக்கேன், பயமா இருக்கும், ஸ்டேஜுக்கு மேலே தான் போவேன் பாரு, நான் இன்னும் எண்டிங்கை கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இல்லை ஜெயா என்னால் முடியாது, நான் வந்து அமெரிக்கா போகிறேன் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாரு. அப்பவே மனசு சுக்குநூறா உடஞ்சிருக்கும் ஜெயாக்கு. என்னடா என்னென்னமோ சொல்ற, ஏன்டா இப்படி பண்ற, என்னதாண்டா ஆச்சு இந்த ஸ்கிரிப்ட், இதுக்கு நம்ம எண்டிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணோம் இல்லையா, நான் என்ன பண்றது அப்படின்ட்டு பயங்கரமா கதறி அழுதவங்க அந்த ஸ்கிரிப்டை வந்து சூபின் கிட்டே கொடுத்துட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு, நம்மளோட லவ் மேலேயும் நம்பிக்கை இருக்கு, நம்மளோட கனவு மேலேயும் நம்பிக்கை இருக்கு, நம்ம 2 பேரும் வந்து ஸ்கிரிப்ட் மேலேயும் நம்பிக்கை இருக்கு, உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன் அப்படின்ட்டு அங்கிருந்து போவாங்க. அதுக்கப்புறமாக பஸ்ல வந்து நம்மளோட ஜெயா மட்டும் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க கிட்ட 2 டிக்கெட் இருக்கு, ஒன்னு இவங்களுக்கு ஒன்னு நம்ம சூபினுக்கானது தான். ஆக்சுவலி இந்த ஸ்கிரிப்ட் எடுத்துக்கிட்டு போய் யாராவது கிட்ட கதை சொல்றதுக்காக தான் ப்ரொடக்ஷன் கம்பெனியை பார்க்க போலான்ட்டு இருந்தாங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. பஸ் எடுக்கவே போறாங்க, சூபின் வரல. சரி இதுக்கு மேலே நம்ம எப்படி தனியாக போக முடியும் அப்படின்ட்டு பஸ்ஸை விட்டு இறங்கி ஓடி வருவாங்க. அப்படி ரோடை கிராஸ் பண்ணுற சமயத்தில் இவங்க ஹேர் பேண்ட் வந்து அவந்து போய் கீழே விழுந்துடும். இந்த ஹேர் பேண்ட் வந்து நம்ம சூபின் கொடுத்தது. நடு ரோட்டில் விழறப்போ அதை வந்து விட்டு போக மனசில்லை, அது எடுக்கலான்னு வர்ற சமயத்தில் ஸ்பீடாக வந்து ஒரு ட்ரக் அடிச்சிரும். அப்படி தாளையில இருந்து பொலன்னு ரத்தம் ஒழுக கடைசியில் அங்கே இருக்கிறவங்க தான் அவங்கள கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பாங்க. அதுக்கப்புறமாக்க தான் அப்பாலாம் வந்திருப்பாங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. அவங்க கோமா ஸ்டேஜுக்கும் போயிட்டாங்க. சில மாதங்கள் அப்படியே அவங்க கோமா ஸ்டேஜ்லையும் இருக்காங்க. அப்படி அவங்க கோமா ஸ்டேஜ்லேருந்து கண்ணு முழிக்கிறப்போ நர்ஸ் சொல்கிறாங்க, நீ கண்ணு முழிச்சியாமா இரும் பேரண்ட்ஸை கூப்பிடுறேன் அப்படின்னு கூப்பிடுறப்போ அம்மாவும் தம்பியும் வராங்க. பட் அவங்க ஃபினரலுக்கு போட்டுக்கக்கூடிய ட்ரெஸ் போட்டிருக்காங்க. என்னம்மா ஆச்சுன்னு கேட்கறதுக்கு நமக்கு சொல்லவே முடியல, துக்கம் வந்து தொண்டை அடைக்குது, உன் அப்பா சாகிறதுக்கு முன்ன உன்னை புழைக்க வச்சுட்டு அவர் உயிரை உனக்கு கொடுத்துட்டு செத்துருக்காரு போல இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அலறாங்க. ஸோ இவங்க கோமாவில் இருந்தப்பவே ஜெயாவோட அப்பாவும் இறந்து போயிருக்காங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஜெயாவோட வாழ்க்கை தலைகீழா மாறிடுச்சு. ஜெயா எழுந்து சாதாரணமா நடக்கிறது, இயல்பு வாழ்க்கைக்குள்ள திரும்புறதே மிகப்பெரிய போராட்டமா போய் முடிஞ்சிருது. இதெல்லாம் நினைச்சிட்டு வீட்டுக்கு வந்து கதறி ஜெயா அழுதுட்டு இருக்கா. அந்த பக்கம் இவரும் வீட்டுக்கு போயிருப்பாரு சூபினுக்கும் சடான நாம அவளை கிஸ் பண்ண போயிட்டோமோ, அப்படி அப்ரோச் பண்ணிருக்க கூடாது அப்படின்ட்டு அவர் மேலே அவருக்கு கோவம் வருது. அதுக்கப்புறமாக நம்மளோட ஜெயா ஒர்க் பண்றாங்க இல்லைங்களா அந்த டெலிவிஷன் கம்பெனில ஜெயாக்கு சீனியரா இருக்கிறவருக்கு ஒரு டவுட் வருது, எனக்கு என்னமோ இவங்க 2 பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி இருக்கிற மாதிரி இருக்கே. அது மட்டும் இல்லாம சூபின் என்ன சொன்னா, என் ஃபர்ஸ்ட் லவ் பாக்குறதுக்காக சவுத் கொரியா வரேன்னு சொல்லிட்டு, அப்படி பார்த்தா ஒருவேளை அந்த லவ் ஜெயாவா இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. அதை பத்தி என்ன எதுன்னு கேட்கறதுக்கு ஜெயாக்கு சாப்பிட்டதுல வாமிட்டே வந்துடும் போல இருக்கு, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறாங்க. தப்போ சரியோ எனக்கு அதெல்லாம் தெரியாது, எகேன் அவர் இன்னொரு இன்டர்வியூ கொடுக்கணும் நம்ம சேனலுக்காக, அதுவும் கையில தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்பதான் உனக்கு வேலையே கன்ஃபார்ம் ஆகும். இப்ப கான்ட்ராக்ட் எம்ப்ளாயா தான் நம்ம ஜெயா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி சொன்னதுக்கு அப்புறமாக என்ன பண்ண முடியும்? அதனால நம்மளோட சூபினை பாக்குறதுக்காக வராங்க. விருப்பமே இல்லைனாலும் சூபினை பார்க்க வராங்க. சூபின் இந்த ஃப்ளவர்ஸ் உங்களுக்கு தான் அப்படிங்கிறப்போ செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருந்தவர் அப்படியே திரும்பிடுவாரு. இதோட எபிசோட் 2 கம்ப்ளீட் ஆகுதுங்க. எபிசோட் 3 ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறமாக என்ன இப்படி நினைச்சிட்டேன், சாரி நான் யாரோ என்ன நினைச்சிட்டேன், சரி தான் ட்ரெஸ் கொடுக்குறேன் நீ மாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வேற ட்ரெஸ் தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம டேட்டுக்கு போக போறோம்.
அந்த ட்ரெஸ்ஸே நல்லா தானே இருந்தது சுபின், எதுக்கு வேறு ட்ரெஸ் மாற்றிட்டு வந்து, சரி நான் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு இவங்க ட்ரெஸ் மாற்ற போகிறப்ப தான் சொல்லுவாங்க கொஞ்ச நாள் நீங்கள் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பியை வச்சு தான் நான் ஃபாலோ பண்ண வச்சேன், எங்கே எங்கள் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்க வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. சுபினுக்கு என்ன ஏமாற்றம் அப்படின்னா, ஜெயா அவளா விருப்பப்பட்டு நம்மளை பார்க்க வரல, அவள் வேலை நிரந்தரமாகணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவள் சீனியர் கொடுக்குற ப்ரெஷராக இருந்தால் பார்க்க வந்திருக்கா அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இது ஒரு பக்கம் நடக்கிறப்போ இன்னொரு ரெஸ்டாரண்ட்டை காட்டுவாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் வந்துட்டு நம்ம ஜெயாவோட ஃப்ரெண்ட் இருக்காரு இல்லைங்களா, ஆக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, அவரோட அப்பா ரெஸ்டாரண்ட் தான் இது. சில பேர் சாப்பிட்டு போகிறப்போ யார் இந்த பையன் அப்படின்னு கேட்கறதுக்கு என் பையன் தான், அவன் ஆக்டராக இருக்கான், சியோவில் இருக்கான் அப்படிங்கிறாங்க. அப்படியா, எந்த ட்ராமாவில் மூவியில் இவரை பார்த்து அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த மூவியில் இத்தனாவது சீனில் 2 நிமிஷம் இந்த டைலாக் பேசிட்டு வருவார். இந்த ட்ராமாவில் 70வது எபிசோடில் இந்த சீனில் சார் கார் ரெடி அப்படிங்கிற டைலாக் பேசிட்டு வருவான். அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு, ஓகே அப்போ இவங்க பையன் ஹீரோ கிடையாது, சப்போர்ட்டிங் ஆக்டர் கூட கிடையாது, சும்மா ஏதோ ஒரு சீன் 2 சீனுக்கு நடிக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுக்குள்ளே சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் இவரு ரொம்ப பாவங்க, ஆடிஷன் எல்லாம் கொடுக்க போவாங்க, நடிச்செல்லாம் காட்டுவாங்க, இந்த கேரக்டருக்கு நீ செட் ஆக மாட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக அனுப்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி இவர் ஆடிஷனில் கொடுக்க போகிறாரு, ஆக்டர் ஆகணும் அப்படிங்கிறது அவரோட எய்ம் அப்படிங்கிறது ஹேனாக்கும் தெரிய வருது. அந்த ரெஷ்யூமெல்லாம் பார்க்குறாங்க. ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்காக மேக்கப் போட்டிருப்பாங்களா, அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சிட்டு ஹேனாவோட அம்மா பேசுவாங்க, எதுக்காக நீ சாரி கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு ட்ராமா நடிச்சிட்டு இருக்கிறப்போ ஏதோ ஒரு சீன் தப்பாக நடிச்சிருவாங்க, அதனால எல்லாரும் மாதிரி டக்குன்னு சாரின்னு கேட்டுருவாங்க. ஹேனா அப்படி கேட்கக்கூடாதான், அது தப்பா, என்னம்மா இது தப்பு பண்ணிட்டா சாரி கேட்கறதுல என்ன இருக்குது, என்னை ஓவர் டாமினேட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மேலே உங்களுக்கு பயங்கர கோவம் வருது. இந்த பக்கம் நம்ம ஜெயாவும் பேசுன்னு பேசுகிறாங்க, ப்ளீஸ் நீ வா இன்டர்வியூ கொடு, புரிஞ்சுக்கோ, கண்டிப்பாக என்னோட வேலைக்காக தான், நான் வந்து பெர்மனெண்ட் எம்ப்ளாயாக மாறணும், அங்கே நான் ஒர்க் பண்ணுங்கிறதுக்காக தான், நீ பண்ணலாம் இல்லையா அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு வரப்போ அப்படி வீட்டுக்கு வந்துடுவாங்க. வந்ததுமே இவர் குடுகுடுன்னு ஓடி போயிட்டு காஃபி கொட்டிட்டு போயிருப்பாங்க இல்லையா கடைசியாக ஸ்ரீஜா, அந்த காஃபி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு எக்கேன் இந்த ஸ்கிரிப்டை தான் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, நான் கண்டிப்பாக இன்டர்வியூ கொடுக்கறதுக்காக சேனலுக்கு வரேன், ஆனால் அதுக்கப்புறமாக இந்த ஸ்கிரிப்ட் நாம பண்ணணும் அப்படிங்கிறாங்க. எனக்கு கோவம் தான் வருது, என் லைஃப்பில் என்ன நடந்திருக்கு தெரியுமா, இதனால நீ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறப்போ நான் ஏன் அப்படி நடந்துக்கிட்டேன் அப்படிங்கிறத இப்போ இவர் ஃப்ளாஷ்பேக்காக சொல்கிறாரு. ஆக்சுவலாக இவங்க அப்பா கண்டுபிடிச்சிட்டாரு, என் பையன் வந்ததுக்கப்புறம் மெடிக்கல் காலேஜ் போய் படிக்க மாட்டான், அந்த ஆம்பிஷனே அவனுக்கு இல்லை, இவன் வந்து வேற ஒரு பொண்ணு பின்னாடி சுற்றிட்டு இருக்கான், நம்ம வம்சம் என்னத்துக்காகிறது, வழியாக நம்ம டாக்டர் பரம்பரையாக வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றிலாம் கேட்குறதுக்கு, இதை பாருங்கப்பா டாக்டர் ஆகிறது என் விருப்பமே கிடையாது, சின்ன வயசுல நீங்கள் தான் என்ன திணிச்சிட்டிங்களே தவிர்த்து அந்த ஜெயா பொண்ணுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, அந்த பொண்ணு கூட பழகிறதுனால நான் மெடிக்கல் காலேஜ் போக மாட்டேன் அப்படிங்கிறதுல புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல, அப்போ இது எதையுமே கேட்காம கண்ணா பின்னான்னு போட்டு அடிச்சிருப்பாரு. அம்மாவும் குறுக்கால வந்திருப்பாங்க, அவங்க அம்மா வெளியே கொண்டு விட்டுட்டு, அம்மா விடுமா பரவாயில்ல அப்பா என்ன அடிக்கட்டும், அவர் ஆத்திரத்தீர அடிக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வெளியே விட்டு லாக் பண்ணிட்டு அவர் பயங்கரமாக அடி நடிப்பார், எல்லாத்தையும் வாங்கிப்பார் நம்மளோட சூபின். அவங்க அப்பா அடிச்சதுக்கு அப்புறமாக உனக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்குது, அமெரிக்கா போயிட்டு படி, அப்போ தான் இந்த வீட்டை விட்டு உனக்கு சுதந்திரமான விடுதலையே கிடைக்கும், அப்படி இல்லைன்னா இங்கேயே கடன்னு விட்டுருப்பாங்க. அப்படி சில நாட்கள் அந்த ரூமுக்குள்ளேயே அவர் இருந்திருப்பாருங்க. அந்த சில நாட்கள் தான் அங்கே ஜெயா வந்து பார்த்துருப்பாங்க, சூபின்னு கத்திருப்பாங்க. அப்படி கொஞ்சம் நாட்கள் போயிருக்கும், அதுக்கு மேலே முடியல இவரால், ஏன்னா தன்னால் அவளும் வேதனைப்படுறோம் அப்படிங்கிறத சூபின் வந்து பார்த்துட்டாரு, ஜன்னல் வழியாக பார்த்துட்டு ஓகே வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாரு, சரிப்பா நீங்கள் சொன்ன மாதிரி நான் மெடிக்கல் காலேஜ் போய் படிக்கிறேன், அமெரிக்கா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூபின்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறமாக தான் இவர் கட்டி பிடிச்சி என் பையன்டா நீ, என் வம்சத்தை காப்பாற்ற வந்து குல விளக்குடா நீ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியே போக அலோவும் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஜெயா வந்து பார்த்துருப்பாரு, நான் அமெரிக்கா போகிறேன்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க அழுதுட்டு வந்துட்டு அந்த ஸ்கிரிப்டை கொடுத்துட்டு போயிருப்பாங்க. எல்லாத்தையும் சொல்லி முடிக்க, அப்படியா இப்படி ஒரு விஷயம் இருந்திருக்கா, இது எனக்கு தெரியவே இல்லையே சூபின், ஆனால் இவ்வளோ வருடங்களுக்கு அப்புறமாக நீ சொல்கிற பார்த்தியா, அந்த தாக்கமும் என்கிட்ட இல்லை, எனக்கு வந்து உன் மேலே பரிதாபமும் வரல, நீ சொல்கிற காரணங்கள் எதையும் நியாயப்படுத்தவும் செய்யாது அப்படின்ட்டு அங்கேருந்து வந்துடுவாங்க. சூபின் ஏன் இங்கே இருக்காங்கன்னு தெரியல, எங்க ஒரு பாட்டிமா இருப்பாங்க, இந்த பாட்டிமா வந்து சூபினோட அப்பாவோட அம்மாவோட அம்மாவான்னு தெரியல, பட் அவங்க வீட்டில் தான் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்போ தன்னோட அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க ஜெயா, 2 நாள் இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சமயத்தில் தான் அம்மா கேட்குறாங்க, இந்த மாதிரி நான் அந்த பையனோட இன்டர்வியூ டிவியில் பார்த்தேன், நீ தான் அந்த இன்டர்வியூவை எடுத்த, அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி அந்த பையன் வந்துட்டு அவார்ட் வாங்கினப்போ கூட என் ஃபர்ஸ்ட் லவ் நான் பார்க்க தான் போகிறேன், சவுத் கொரியா போகிறேன் அப்படின்னு வேற சொல்லியிருக்கான் அப்படின்லாம் சொல்லி கேட்குறதுக்கு அம்மா அதெல்லாம் பழைய கதை, முடிஞ்ச கதை, நீ அதை தோண்டாத துருவாத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரூமுக்கு வந்து தம்பிக்கு பணம் கொடுப்பாங்க. ஏன்னா தம்பி தான் வந்துட்டு ஃபாலோ பண்ணியிருக்காரு இல்லைங்களா நம்மளோட சூபினா, அதுக்காக பணம், அது போக கொஞ்சம் பணம் கேட்குறான், ஏன்னா நீ தான் நான் ஃபாலோ பண்ண சொன்னேன் அப்படிங்கிறத நான் அம்மா கிட்ட சொல்லாமல் இருக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு பணம் வாங்கிட்டு போயிடுவான். ஸ்கிரிப்ட் இவங்க கிட்ட தான் இருக்குது, இந்த ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு தான் வந்திருப்பாங்க, நம்ம சூபினும் கொடுத்துட்டாங்க, அது அப்படியே போட்டு வைக்கிறாங்களே தவிர்த்து அது மேலே இவங்களுக்கு ஜெயாக்கு இன்ட்ரெஸ்டே வரல. அதுக்கப்புறமாக சூபினோட அம்மா வராங்க சூபினை பார்க்கறதுக்கு. ரெஸ்டாரண்ட்டில் போய் உட்காந்து 2 பேர் நல்லா சாப்பிட்டுட்டு, அம்மா நீ போயிட்டு வாமா அப்படிங்கிறப்போ, வீட்டுக்கு வாயண்டா ஏண்டா வரமாட்டேன்ற, அப்பாவை நினச்சி யோசிக்காதடா அப்படிங்கிறதுக்கு அம்மா அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாமா, எனக்கு ஒன்றை பார்த்துட்டு சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வைப்பாங்க. இப்படி அனுப்பிச்சு வச்சுட்டு இவர் வீட்டுக்கு வந்தா அங்கே அந்த டிஷர்ட் இருக்கு, அன்னைக்கு தண்ணியில் நினைச்சப்போ ஜெயாக்கு மாத்திக்க கொடுத்துருப்பாரு, அந்த டிஷர்ட் இங்கே இருக்கு, இது இங்கே இருக்குன்னா அப்போ ஜெயா வந்திருக்கா அப்படின்னு புரியுது. ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டா அப்படின்ட்டு ஜெயாவை பார்க்கறதுக்காக ஓடி வராங்க. டிஷர்ட்டை வச்சுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு ஜெயா கிளம்பிட்டா.
கிளம்பிட்டு ரோடை கிராஸ் பண்றப்போ எகேன் இந்த ஹேர் பேண்ட் கீழே விழுகுது. அதை எடுக்க போறப்போ 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ஞாபகம் வருது. அதே மாதிரி ஒரு ட்ரக் இடிக்க வந்திருக்கும், அதுல ஞாபகம் வருது. இப்போ அதே மாதிரி நடக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இந்த சமயத்துல நம்மளோட சுபின் வந்து காப்பாத்திடுவாங்க. ஜெயா என்ன பண்ணிட்டு இருக்க, நடு ரோட்ல உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு இவங்க டக்குன்னு ஹக் பண்ணிப்பாங்க. ஏன்னா அந்த சிச்சுவேஷன்ல தன்னை காப்பாத்தின சுபினை பாக்குறப்போ தான் ஹை ஸ்கூல் படிச்ச சுபின் தான் ஞாபகம் வந்திருப்பாங்க. அதனால ஹக் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமாக எவ்வளவோ பேட் மெமரிஸ் நம்மளுக்குள்ள இருக்கு. ஆனா ஏன் டக்குன்னு நான் ஹக் பண்ண அப்படிங்கிறப்போ ஏன்னா நம்மளுக்குள்ள குட் மெமரிஸும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்வாரு. அதுக்கப்புறமாக ஜெயா வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்த ஜெயா அந்த ஸ்கிரிப்ட் எடுத்து பார்க்குறப்போ இந்த ஸ்கிரிப்டுக்காக இவங்க ஒவ்வொரு சீன் எப்படி எழுதியிருப்பாங்க, அந்த ஸ்டோரி எப்படி டெவலப் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதுல ஞாபகம் வருது. எகெயின் இதே ஸ்டோரியில் ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதுக்கப்புறமாக நம்ம சுபினோட ஃப்ரெண்ட் இருப்பார் இல்லைங்களா, அவரும் வந்துட்டு இப்போ இங்கே வந்துட்டாங்க. நிறைய விஷயங்கள் பேசிக்கிறாங்க. இல்லை நான் ஒரு கதை வச்சிருக்கேன், அதை தான் நான் எடுக்கணும், அதோட எண்டிங்கை மட்டும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கமாக ஹேனா நடிக்கிற ஒரு ட்ராமாவில் ஒரு சின்ன ரோல், இவங்க ஒரு கல்யாணம் போனால் ரெடியாக உட்காந்துருப்பாங்க. அப்போ இவங்க கிட்ட கன்று கொடுத்துட்டு போகிறதுக்காக நம்ம ஜெயாவோட ஃப்ரெண்டு வருவாங்க. ரொம்ப சின்ன ரோல் தான், அதை பண்ணிட்டு இவர் போயிடுவாரு. பிரேக் டைம்ல இவங்க கேரவனுக்கு போகாம இந்த பைக்ல வந்து உட்காந்து சாப்பிடுவாங்க. இது வந்து ஜெயாவோட ஃப்ரெண்டோட பைக் தான். அவரும் ஒன்றும் சொல்ல மாட்டாரு. என்னமோ தெரியல, இந்த ஹேனா பொண்ணுக்கு இந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு. பைக்ல வெளியே போகணும் அப்படின்னு சொல்ல, ஐயோ யாராவது பார்த்து என்னத்துக்கு ஆகுறது, ஹெல்மெட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட் போட்டுட்டு பைக்ல ஸ்பீடா ஊரையே சுத்துறாங்க. அடுத்த ஷாட்டுக்கு டைம் ஆயிடும். இவருக்கு சின்ன ரோல் தான், கல்யாண பொண்ணுகிட்ட அந்த கண்ணை கொண்டு வந்து கொடுத்துட்டு போகணும், அதுதான் இவர் ரோல், முடிஞ்சு போச்சு. ஆனா ஹேனா அப்படி கிடையாது. அடுத்த ஷாட் இருக்கு இல்லையா, எப்படியும் கொண்டு வந்து விட்டுடுறாங்க. இவங்களும் அந்த ஹெல்மெட்டோடவே இறங்கிப்பாங்க. அதுக்கப்புறமாக இவங்க தங்கியிருக்கிற அந்த இடத்துக்கே வந்து ஹெல்மெட் கொடுக்கறதுக்காக வந்தேன் ஹேனா சொல்றப்போ இவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஹேனா இருந்துட்டு உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு கிடைச்சதில்ல, உன் கூட இருக்கிறப்ப ஹாப்பியா இருக்கு, நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேன்னு சொல்லிடுவாங்க. ஹெல்மெட் கொடுத்துட்டு அவங்க போறப்போ ஃப்ரெண்ட் இருந்தால் நல்லா இருக்குன்னு உங்க மனசுக்கு படுது போல இருக்கு அப்படின்னு ஹெல்மெட்டை பார்த்தா அதில் அவங்க ஃபோன் நம்பர் எழுதி வச்சிருக்காங்க ஹேனா. அதுக்கப்புறமாக ஹேனாவோட அம்மாவை பார்க்கறதுக்காக நம்ம சூபினுக்கு தாங்க அப்பாயின்மெண்ட் இருக்கும். பட் ஒரு ஃப்ரெண்டை அனுப்புவாங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ப்ரொடக்ஷன் கம்பெனியோட சிஓவும் தான் இந்த ஃப்ரெண்டு. அதனால அதை பற்றி பார்க்கறதுக்கு பேசுறதுக்காக வந்திருக்காங்க. ஸ்கிரிப்டை பற்றி எல்லாம் பேசுகிறப்போ ஒன்ஸ் நம்ம பார்ட்னர் ஆனதுக்கப்புறம் தான் அதை பற்றி பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேனாவோட அம்மா கிட்ட சொல்லிட்டு இவங்க வந்துருவாங்க. இவர் வந்து காரில் ஏறப்போ காரை எடுக்கிறதே சூபின் தான். பார்க்குற ஹேனாவோட அம்மாவுக்கு சூபினே வந்திருந்தோம், ஏன் அவரோட அசிஸ்டன்ட் ஃப்ரெண்ட் அனுப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரியல. இந்த சீன் அப்படியே கட் பண்ணா கொஞ்சம் நைட் டைம் ஆயிடுச்சு. நம்ம ஜெயா ஒர்க் பண்ற இடத்துல அவருக்கு சீனியர் இருப்பாங்க இல்லைங்களா, அவர் கால் பண்ணி வர சொல்லியிருக்காங்க. எதை பத்தி ஏதோ பேசணுங்கிறதுக்காக. சரி நம்ம ஜாவை பத்தி தான் பேசுறாரு போல இருக்கு, என்ன ஏதுன்னு சொல்லி கேட்கலான்னு வந்தா பயங்கரமா குடிச்சிருக்காராமா. அதனால எனக்கு பதில் நீதான் கார் ஓட்டணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. அங்க நம்ம சூபின் வராங்க. அவர் தான் எப்ப பார்த்தாலும் நம்மளோட ஜெயா பின்னாடியே சுத்திக்கிட்டே இருப்பாங்களே, வந்து என்ன எதுன்னு கேட்கறதுக்கு இவர் இந்த மாதிரி சொல்றாங்க. இது பாரு, உங்களுக்கு அப்படி வேணும்னா வேற ஒரு டிரைவர் வந்து நீங்க ஹையர் பண்ணிருக்கலாம் இல்லையா, நீங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கீங்க, டிரைவ் பண்ண முடியாதுன்னா அதுக்கு இந்த பொண்ணை கூப்பிடுறீங்க அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அப்போ வந்து பேசுறப்போ ஷோல்டர்ல அப்படியே பிடிச்சிருந்திருப்பாரு ஜெயாவை. ஜெயா வந்து கையெடுத்து விடுறப்போ கூட விட மாட்டாங்க. சூபின் ஜெயாக்காக பேசுறாங்க அப்படிங்கிறப்போ ஜெயாக்கு அப்படியே ஒரே பட்டர்ஃபிளைஸா பறக்குது. அந்த சீனியர் சொல்லுவாங்க, இதுல என்ன தப்பு இருக்கு, அவனோட ஜூனியர், அவகிட்ட இந்த வேலையை எப்போ வாங்குறது தான், மற்றபடி என்னோட இன்டென்ஷன் தப்பு கிடையாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஒரு பொம்பளை பிள்ளைய நைட் டைம் வந்து டிரைவ் பண்றதுக்காக கூப்பிடுறானே அப்படின்னு சொல்லிட்டு நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசுற போல இருக்கு அப்படிங்கிறப்போ ஜெயாவை பார்த்து கேட்பாங்க சுபின், நீ சொல்லு அப்படிங்கிறப்போ இவர் ஓவரா இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ண டிரைவ் பண்ண கூப்பிடுவாரு, நிறைய ஒர்க்கு என் தலையில கட்டுவாரு அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா சொல்றாங்க. அப்ப கரெக்டா இவங்களும் திரும்பி பார்த்து ஜெயா நீயும் குடிச்சிருக்கல அப்படிங்கிறதுக்கு ஜெயாவும் குடிச்ச மாதிரி அப்படியே நம்ம ஆக்டிங் எல்லாம் பண்ண அந்த சீனியர் கேட்பாங்க, ஏமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானமா நல்லா இருந்தா அப்படிம்பாங்க. ரொம்ப போராடி பார்த்து முடியல. கடைசியில இதை பாரு சுபின், இது ஏன் லைஃப், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீயை வாங்கிட்டு வந்து அந்த கார் எடுக்கிறாங்க. இவர் பின்னாடி சைட்ல உட்காந்துப்பாரு. கார் ஓட்டுறப்போ இதுக்கு அதுக்கு ஆட்டி கண்ட மேனிக்கு ரேஷா ஓட்டி ஒரு இடத்துல கொண்டு இடிக்கிற மாதிரி நிறுத்திட்டு இறங்கடா வெளியா அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறப்போ இவங்க ஷர்ட்டை பிடிச்சி இழுத்துருவாங்க. அப்படியே கையோடு கிழிஞ்சு வந்துடும். அதெல்லாம் பொருட்படுத்தாம அந்த சீனியரை தூக்கி வெளியே போட்டுட்டு, நானும் போனா போகுது, எனக்கு இந்த வேலை முக்கியம், ஃபினான்ஷியலா வந்து எனக்கு இந்த வேலை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தா நீ ஓவரா தான் பண்ணிட்டு இருக்க, என்ன பெர்மனன்ட் எம்ப்ளாயா மாத்துறேன்னு சொல்லிட்டு நீ பண்ற ஆட்டோலையும் போதும்னு இருக்கு அப்படின்ட்டு காரு கீயும் தூக்கி எங்கேயோ வீசிட்டு, இதுக்கப்புறம் நீயும் வேண்டாம் வேலையும் வேண்டாம் அப்படின்ட்டு கிளம்பி வந்துருவாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு பின்னுக்கு போய் வந்த இவரு கோட்டை கட்டி போத்தி விட்டுட்டு ஒரு பார், அந்த ரோட்டு சைட்லேயே பார் மாதிரி வச்சிருப்பாங்க இல்லைங்களா, அங்கே கூப்பிட்டு வந்து உட்காந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஊற்றி கொடுக்குறாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. என்னோட ட்ரீம் அப்படிங்கிறது நான் ரொம்ப பெருசாக வச்சுருந்தேன், நான் எந்த இடத்துல ஸ்டக் ஆனேன் எனக்கு இன்னும் புரியல. ஓகே, எல்லாருக்கும் ஒரு இடத்துல போய் ஸ்டக் ஆகுறதுக்கான விஷயம் நடக்கும் தான், பட் அதையும் தாண்டி வரணும் இல்லையா ட்ரீமுக்காக, ஆனால் நான் ஏன் வரல, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு ரொம்ப பயங்கரமாக ஃபீல் பண்ணி பேசிட்டு அழ ஆரம்பிச்சிருவாங்க. சுபின் பக்கத்தில் வந்து உட்காந்து கண்ணத்தை பிடிச்சி சமாதானப்படுத்துறப்போ, நீ ஏன் இப்படி எல்லாம் ரொம்ப குட்டா இருக்கேன்ட்டு அகேனால அடுத்த நாள் விடிஞ்சு பார்த்தா சூபினோட ரூம்ல சூபினோட பெட்ல இருக்காங்க. எழுந்து பார்த்தவங்களுக்கு என்னடா ஏதடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. போலான்னு பாக்குறப்போ
சூபினோட ஃப்ரெண்ட் அந்த பக்கம் வந்துருவாங்க. அவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த பக்கம் திரும்பி ரூம்குள்ள போலான்னு பார்த்தா வாஷ்ரூம் விட்டு வெளியே வந்து தலைமுடியெல்லாம் காய வச்சுட்டு இருப்பாரு சூபின். அவர் அப்படியே வாஷ்ரூம்குள்ள தள்ளி விட்டுருவாங்க. இவங்களும் அப்படியே அவர் தள்ளிட்டே வாஷ்ரூம்குள்ளேயும் போயிடுவாங்க. ஷவர்லாம் வேற ஆன் ஆயிடும். இதோட எபிசோட் 3 கம்ப்ளீட் ஆகுதுங்க. இது எபிசோட் 4. ஃபர்ஸ்ட் எழுந்ததுமே யோசிச்சு பார்ப்பாங்க, ஜெயா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, நிறையா குடிச்சிட்டு ரோட்ல நிதானமே இல்லாமல் ஆடிட்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இவரே ஏதோ கூப்பிட்டு வந்திருக்காருங்கிற அந்த அளவுக்கு புரிஞ்சு போச்சு. சரி, சூபின் முகத்தில் முழிக்காம நம்ம போயிடலான்னு பார்த்துருக்காங்க, முடியல. இங்கே பாத்ரூமில் வந்து ஷவர் எல்லாம் ஆன் ஆகிட்டு அது ஒரு மாதிரி 2 பேரும் நனைஞ்சிட்டாங்க. அப்படியே பேந்த முழிச்சிட்டு இருப்பாங்களே. சூபின் கேட்பாங்க, ஏன் ஜெயா அப்படி பார்க்குறேன்ட்டு. எனக்கு எங்கே பார்க்கறதுன்னு தெரியல, அதான் அப்படி பார்க்குறேன் வாங்க. அதுக்கப்புறமா பாரு நனைஞ்சு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு முகத்தெல்லாம் தொடச்சுக்கிட்டு போய் ஹாலில் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வெயிட் பண்ணதுக்கு அப்புறமாக நம்ம சுபின் வருவாங்க. வந்துட்டு நீ பயப்பட வேண்டாம், அவன் வந்து என் ஃப்ரெண்டு தான், அந்த அசிஸ்டன்ட் கூட. அது மட்டும் இல்லாமல் நான் அவனும் ஒரே ரூமில் தங்கிட்டு இல்லை, பக்கத்தில் வேற ரூம் எடுத்து அவன் தங்கியிருக்கா, நீ ஒன்றும் பதறாத அப்படிங்கிறாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நான் பாட்டுக்கு ஏதோ கோவத்தில் என் சீரியலை கண்ணாப்பின்னா நல்லா பண்ணிட்டேன், திட்டேன், எனக்கு கண்டிப்பாக அங்கே வேலை கிடைக்காது, அவ்வளோதான் என்னோட வேலை போயிடுச்சுன்னு புரிஞ்சிச்சு. நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டேன், சிலதெல்லாம் ஞாபகம் இருக்குது, சிலதெல்லாம் ஞாபகம் இல்லை, நான் என்னென்ன பண்ண அப்படின்னு கேட்கறதுக்கு நீ நல்லா குடிச்சதுக்கு அப்புறமாக இவங்க ஒரு வீட்டுக்கு இப்போ ரெண்டுக்கு இருக்காங்க இல்லைங்களா, நான் வெக்கேட் பண்ண போகிறேன், யாராவது ரெண்டு வேணா வந்துக்கோங்க அப்படின்னு நல்லா கூட ஆட் பண்ணி விட்டுருப்பாங்களாமா. அதெல்லாம் பார்த்தவங்க வீட்டுக்கு போயிட்டு அவ்வளோதான் சோலி முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் இந்த வீட்டில் தங்க முடியாது, ஏன்னா இந்த வீட்டை நான் வெக்கேட் பண்ணுறேன், வேற யாராவது ரெண்டுக்கு வரணும்னா வந்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. இவங்க வீட்டுக்கு வரப்போ ரெண்டுக்கு பார்க்கறதுக்கு ஆட்களும் இருக்காங்க. வேற வீடு பார்க்கணும், வேற வழியே இல்லை. ஓகே, நான் வந்து ஃப்ரீயாக வந்து ஒர்க் பண்ண போகிறதுல பேமெண்ட் வாங்கிட்டு ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறாங்க. அதுக்கான அக்ரிமெண்ட் போட்டிருப்போ சீல் வைக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க ஜெயா. சுபின் கேட்பாங்க, ஏன் அந்த சீல் ரொம்ப ஹெவியாக இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு ஜெயா ஆமான்னு சொல்ல, என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டை நான் சைன் பண்ணுறப்போ எனக்கும் அப்படி தான் இருந்தது, போக போக சரியாயிடும் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் ஃப்ரெண்டு வருவாங்க, இந்த மாதிரி நான் வந்து சூபினோட ஃப்ரெண்டு மட்டும் கிடையாது, ப்ரொடக்ஷன் கம்பெனியோட சிஇஓ நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு காலை பார்க்குறப்போ இந்த ஷோஸை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே நேற்று அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்க என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஜெயாக்கு. அதுக்கப்புறமாக அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ணுறாங்க. இவர் இருக்கார் இல்லைங்களா நம்ம சூபினோட ஃப்ரெண்டு, இவர் பேர் வந்து ஜேடனா. ஜேடன் போயிட்டு நம்ம ஜெயாவோட சீனியராக பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் அவங்க ஒர்க் பண்ண வரமாட்டாங்க, பட் அவங்களுக்கான பேமெண்ட் போகணும், அவங்க எங்கள் கம்பெனியில் வந்து சைன் பண்ணியிருக்காங்க, அவங்க ஒர்க் பண்ணதுக்கான பேமெண்ட்டை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பயங்கர செட்டப்போட ஜெயா உட்கார்றா, பயங்கரமாக நான் எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வரல, அந்த திங்கிங் வந்து எகெயின் வந்து வரல. ஒன்று ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம், வா மூவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே மூவியெல்லாம் பார்க்கறதுக்கான செட்டப் எல்லாம் பண்ணிட்டு ஜெயாவை கூப்பிடுறாங்க. இந்த பக்கம் ஒர்க் பண்ணுற இடத்துல, அதுவும் இப்போ இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க இந்த ட்ராமால தான் வந்து ஹேனா ஒர்க் பண்ணிட்டு இருக்க இதே ட்ராமால தான் வந்துட்டு அவங்களும் வந்து ஒர்க் பண்ணுவாங்க ஜெயாவோட ஃப்ரெண்டும். அந்த ஹீரோ, அந்த ட்ராமாவோட ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் புள்ளி பண்ணுறான். அதை பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு யாரா புள்ளி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு திட்டி விட்டுட்டு அவன் காலையில் மிதிச்சுட்டு இவங்க கூப்பிட்டு வருவாங்க. இங்கே படம் பார்த்துட்டு இருப்பாங்களா 2 பேரும், அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தவங்க ஒருத்தர் மேலே படுத்து ஒருத்தர் மேலே தூங்கி போயிடுவாங்க. ஃபஸ்ட்டு முழிக்கிறது சுபின் தான், இவன் நல்லா தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயாவை டிஸ்டர்ப் பண்ணாமல் இவர் போவார். போறவரை இவர் பார்த்துட்டு மட்டும் தூங்குற மாதிரி படுத்துப்பாங்க. இப்போ எதுக்கு நான் தூங்குற மாதிரி படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எகெயின் சூபின் வந்து சரி நல்லா படுக்க வைக்கலாம் அப்படிங்கிறதுக்குள்ள டக்குன்னு முழிச்சுப்பாங்க. அதுக்கப்புறமாக சரி நைட் ஆயிடுச்சு, நீ தூங்க, நாளைக்கு மறுபடியும் எழுத உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதே ரூம்ல தான் வந்துட்டு நம்ம ஜெயாவும் தங்க போறாங்க. பட் ஜெயா பெட்ரூம்ல படுத்துப்பாங்க, இவர் ஹாலில் படுத்துக்கிறாரு. ஹாலில் படுக்கிறப்ப ஏதோ வந்து தட்டுப்படுது, என்னன்னு பார்த்தா ஹேர் பேண்ட். அதை எடுத்து சுபின் கையில் போட்டு தூங்கி போயிடுவாங்க. அடுத்த நாள் எகெயின் உட்காடுறாங்க ஜெயா எழுதுறதுக்கு. அவங்களால எழுத முடியல, என்ன பல வருடங்கள் டச் விட்டு போச்சு. எகெயின் அந்த கான்சென்ட்ரேஷனும் வரமாட்டேங்குது, அந்த திங்கிங்கும் வரமாட்டேங்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது தன்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு சூபின் கிட்ட கூட சொல்லாமல் போயிடுவாங்க. அதுக்கப்புறமாக சரி எங்கே தான் இருப்பா ஜெயா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தேட சொல்லியிருப்பாங்க. இந்த மாலில் தான் வந்து ஹேனா வருவாங்க ப்ராடக்ட் ப்ரொமோஷனுக்காக. அதுக்காக அங்கே போயிருப்பா அப்படின்னு பார்க்க வரலான்னு வரப்போ இந்த இடத்துல தான் ஜெயாவோட ஃப்ரெண்டும் இருப்பாங்க. இந்த மாலில் ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டு இருப்பாருங்க. அவர் தாங்க இந்த ஹோஸ்ட் பண்ணுற வேலையும் ஜெயாவுக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்க. இங்கே தான் ஜெயா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு வந்துட்டார் இல்லையா நம்மளோட சூபின். வந்துட்டு எப்படி இருக்க ஏது இருக்குன்னு பேசிக்கிட்டே இருக்கிறப்போ ஆனால் அதான் ப்ராடக்ட் ப்ரொமோஷனுக்காக வர்றது. அவங்க வராங்க. ஆமாம் இது யாரும் அசிஸ்டன்டான்னு கேட்கறதுக்கு நம்ம சூபின் இருந்துட்டு இல்லை இவன் அசிஸ்டன்ட் இல்லை அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் உங்ககிட்ட கேட்கல, நான் இவங்ககிட்ட கேட்டேன் அப்படிங்கிறப்போ அசிஸ்டன்ட் வச்சிருக்கிற அளவுக்குலாம் நான் பெரிய ஆள் இல்லை, ஆனால் சின்ன சின்ன ரோலை நடிச்சிட்டு இருக்கேன், அது இல்லாமல் என்னை விட வயசில் பெரியவர், நாங்கள் நெய்பர்ஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவங்ககிட்ட கொஞ்சம் பார்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு ஹேனா வருவாங்க. அந்த சமயத்தில் இவரும் போக பார்ப்பாரு. அப்போ அந்த பையன் பிடிச்ச சூபின் ஒரு நிமிஷம் இங்கே வாங்க, ஏதாவது வாங்கிட்டு போங்களே அப்படிங்கிறதுக்கு இல்லைடா அதெல்லாம் வாங்க முடியாது, நீ டிஸ்கவுண்ட் கொடுத்தா வேணா வாங்குற அப்படிங்கிறதுக்கு சரி இந்த பக்கம் வாங்குறாங்க. ஏன்னா அங்கே போனாங்கன்னா அங்கே ஜெயா இருக்கிறத பார்த்துருவாங்க இல்லையா. ஸோ அதனால தான் ஜெயா சொல்லியிருப்பேன் என்னால் எழுத முடியல நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயாவை காட்டி கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ரொமோஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜெயாவை பார்க்க முடியல, இங்கே தானே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வெளியே வந்து அந்த பெஞ்சில் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ப்ரொமோஷன் முடிஞ்சு எல்லாரும் போறப்போ ஜெயாவும் வெளியே வருவாங்க. ஐயோ சூபினை பார்த்துக்கூடாதுங்கிறதுக்காக அங்கே அந்த மாஸ்க் மாதிரி வச்சிருப்பாங்க, அந்த பெருசாக பொம்மை மாதிரி போட்டெல்லாம் நிற்பாங்க இல்லைங்களா, அவங்க தலையை மட்டும் கழட்டி வச்சிருப்பாங்க. அந்த ஆட்டோட தலையை எடுத்து இவங்க போட்டுப்பாங்க. ஆனால் சூபின் கண்டுபிடிச்சிடுறாங்க. கடைசியில் இதை பாரு ஜெயா, உன்னோட விருப்பம் நான் கம்பல் பண்ணல,
ஆனால் எடுத்த ஒன்று முடியல அப்படின்னா நீ கேப் விட்டுருக்க. அது மட்டும் இல்லாமல் மனசளவில் நீ எழுதுறதுக்கு ரெடியும் ஆகலை. அதனால நான் உனக்கான டைம் கொடுக்குறேன். அதுக்காக நீ என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் போகணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு வருவார். அதாவது ஜெயாக்கான ஸ்பேஸ் அவர் கொடுக்குறாரு. ரொம்ப யோசனைக்கு அப்புறமாக ஜெயாவும் ஓகேன்னு சொல்கிறாங்க. சரி, இங்கேருந்து அந்த மைண்ட் வராது, நம்ம ஏதாவது ஒரு ஐலாண்டுக்கு போயிட்டு நம்ம ஸ்டோரி எழுதலாம் அப்படிங்கிறதுக்காக இவர் சொல்லியிருப்பாரு. அதுக்கும் ஜெயா ஓகேன்னு சொல்கிறாங்க. உங்கள் அம்மா கிட்டே எப்படி டேரெக்டாக சொல்கிறதுன்னு ஜெயாக்கு தெரியல. அதனால ஒரு முக்கியமான விஷயமாக நான் கொஞ்சம் வெளியூர் போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்டுக்காக கொஞ்சம் பணம் வாங்கியிருப்பாங்க. அந்த பணத்தையும் வந்து ஒரு அக்கௌண்ட்டில் போட்டு வச்சு அக்கௌண்ட் பாஸ்புக்கையும் அவங்க பெட் மேலே வச்சுட்டு இவங்க கிளம்புறாங்க. ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி எழுதிட்டு இருக்காங்க. இப்போ ஓரளவுக்கு ஓகே, அவங்க அந்த ஃபார்முக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஃப்ரெண்டு கிட்டலாம் கால் பண்ணி பேசுவாங்க. ஒர்க் பிளேஸில் வந்து நம்ம ஜெயாக்கு வந்து ஒரு பொண்ணு ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அவங்க ஜேடனை எதிர்ச்சியாக பார்ப்பாங்க. 2 பேர் லிஃப்ட்டுக்குள்ளே போனதுக்கு அப்புறமாக நிறைய பேர் லிஃப்ட்டுக்குள்ளே வர இந்த ஜேடன் போயிட்டு கிட்டத்தட்ட அவங்க இடிக்கிற மாதிரி நிற்பாங்களா. அப்போ தெரியாமல் ஜெயாவோட அந்த பொண்ணு ஃப்ரெண்டு அவங்க லிப்ஸ்டிக் வந்து பட்டுடும், கிஸ் பண்ண மாதிரி ஒரு ஷோல்டரில். ரொம்ப தர்ம சங்கடமாக போயிடும். இது என்ன பண்ணுறது, அழிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்ததும் அவங்க ஷர்ட்லேயே நம்பர் எழுதிட்டு, சார் இதுக்கான செலவு, இந்த க்ளீன் பண்ணுறதுக்கான செலவை நான் ஏற்றுக்கிறேன், லாண்ட்ரியில் போட்டு என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துடுவாங்க. ஜெயாவோட பொண்ணு ஃப்ரெண்ட் இங்கே ஒரு பிளைண்ட் டேட்டை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. பட் அந்த பர்சனே இவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறத விட செட் ஆகலை, தப்பிச்சா போதுண்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது, எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கீழே வந்து போகலாம் அப்படின்னு பார்க்குறப்போ எகைன் ஜெடன் எதிர்ச்சியாக பார்ப்பாங்க. ஜெடனை பார்த்தோன்னே இவங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதனால் கொஞ்சம் அப்ரோச் பண்ணுறாங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா என் கூட டின்னர் சாப்பிட வரீங்களா அப்படின்னு கேட்குறப்போ ஜெடனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டக்குன்னு கால் வரும். கால் பண்ணது நம்மளோட சூபின் தான். பட் ஹனி சொல்லு ஹனி அப்படின்னு கேட்குறப்போ சாரி உங்களுக்கு வந்து பார்ட்னர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, நான் கேட்டதை நீங்கள் மறந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயாவோட அந்த பொண்ணு ஃப்ரெண்ட் அங்கேருந்து வந்துருவாங்க. சூபின் வந்துட்டு என்ன எதுக்கடா பேபி ஹனின்னு கூப்பிட்டேன்னு கேட்கறதுக்கு, அது இங்கிருந்து ஒரு பொண்ணு கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு. சரி தப்பிச்சிட்டியா, அதெல்லாம் தப்பிச்சிட்டு நீங்கள் எப்படி கதை எழுதிட்டு இருக்கீங்க, எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜெயா கதை எழுதுவாங்களா, நல்லா எழுதிட்டு வந்துட்டாங்க, ஒரு இடத்துல ஸ்டக் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியல அப்படிங்கிறப்போ அதை வந்து படித்து பார்க்குறாரு நம்மளோட சுபின். இதுக்கப்புறம் என்ன, ஹீரோ ஹீரோயின் கிஸ் பண்ணிக்கணும் அவ்வளோதானே, அது எழுத வேண்டியது தானே அப்படிங்கிறப்போ அப்படி எழுத முடியாது இல்லைங்களா. ஓகே, ஹீரோ ஹீரோயின் பார்த்துக்கிட்டாங்க, கிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் கதை சொல்கிற மாதிரி அப்படி எழுத முடியாது, டிஃபைன் பண்ணி எழுதணும், அப்படி வர்ணிச்சு எழுதணும், அந்த சிச்சுவேஷனையும் சேர்த்து வர்ணிச்சு எழுதணும். அப்படி இவர் சொல்ல ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுது ஜெயாவுக்கு. நான் தனியாக போய் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க லேப்டாப் எடுத்துகிட்டு வந்து தனியாக ஒரு காஃபி ஷாப்பில் மாதிரி உட்காந்து எழுதுறாங்க. இந்த மாதிரி ஹீரோ பக்கத்தில் வர்றப்போ அவனோட ஸ்பெக்ஸை கழட்டி கிஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி எழுதுறப்போ அதுக்கு மேலே இவங்களால முடியல. என்ன பண்ணுறாங்க, டேஷ்னு போட்டு விட்டுட்டு ஹீரோக்கு அனுப்பிச்சிருவாங்க. பார்க்குற ஹீரோக்கு சிரிப்பு தான் வரும். அதுக்கப்புறம் தனியாக ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க நம்ம ஜெயா. நிறையா தோணுது, ஃபர்ஸ்ட் லவ், ஃபர்ஸ்ட் பார்த்தது, அதுக்கப்புறம் அவனை இப்போ மீட் பண்ண போவோம், அந்த டிஸ்டர்பன்ஸ் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கல, எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். எங்கே போனா ஜெயா அப்படின்னு சொல்லிட்டு மழை வேற வருதுன்னு கொடையை பிடிச்சிட்டு தேடிட்டு வருவார். ஒரு தள்ளி நின்று ஜெயாவை பார்த்துருவாங்க. இங்கே உட்காந்துட்டு இருந்த ஜெயாவும் நம்மளுக்காக தான் சூபின் தேடி வந்திருக்கா அப்படிங்கிறத பார்த்துருவாங்க. அவங்க மைண்டுக்குள்ளே ஓடுது, இதுதான் பர்ஃபெக்ட் சிச்சுவேஷன், ஃபர்ஸ்ட் கிஸ்க்கான பர்ஃபெக்ட் சிச்சுவேஷன், நம்மளுக்காக வந்திருக்கான் அப்படின்ட்டு அங்கேருந்து இவங்க ஓடி வருவாங்க. வந்தவங்க இவரும் வருவார் கொடையை பிடிச்சிட்டு ஓடி, அப்படியே டக்குன்னு இவங்க கிஸ் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணுறது ஜெயா தான். ஷாக்கிங்காக தான் இருக்கும் சூபினுக்கு. ஆனால் அவரும் எகைன் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஸ்டேஜுக்கு மேலே என்னடா இது நம்ம கிஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ந்து போய் பின்னாடி வந்துருவாங்க ஜெயா. அப்படி 2 பேர் கண்ணோட கண்ணு பார்த்துட்டு நிற்பாங்க. உங்களோட முதல் காதலோட முதல் முத்தம் இப்போதான் நடக்குது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். ஏன்னா இதோட எபிசோட் 4 கம்ப்ளீட் ஆகுது.